ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மகா சிந்துவோட தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. நம்ம சிந்துவுமே ரொம்பவே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே போயிட்டு தொப்புன்னு விழுந்துடுறாங்க. இனிமேல் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லை, அந்த வீட்டில் உள்ள யாருமே நமக்கு சொந்தம் இல்லை, டாக்டர் இனிமேல் நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட் ஆகுறாங்க இங்கே சிந்து. அப்படியே அந்த அதிர்ச்சியில் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. இங்கே நம்ம சிவா தான் பெரியம்மா சிந்து மயங்கி விழுந்துட்டா பெரியம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு சிவா, வேண்டவே வேண்டாம், அவள் மயங்கி விழுந்த மாதிரி நடிக்க கூட செய்யலாம், அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அவள் ஏமாத்துக்காரிடா, வேண்டவே வேண்டாண்டா, நீ போகாத அவள் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பெரியம்மா, அவள் மயங்கி விழுந்துட்டா, அவள் மயங்கி விழுந்துட்டான்னு தெரிஞ்சும் நான் எப்படி பெரியம்மா இங்கே இருக்கிறது? நான் ஒரு டாக்டர் பெரியம்மா, நான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காகவே படிச்சிருக்கேன். படிச்சுட்டு இப்படி ஒரு இப்படி நான் மனசாட்சியே இல்லாமலாம் இருக்கக்கூடாது பெரியம்மா, நான் போயிட்டு என்னாச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து நம்ம சிந்துவை தூக்கி மடிமலை படுக்க வச்சுக்கிறாங்க. உடனே உள்ளேருந்து நம்ம பைரவி, ஆறுமுகம், அதுக்கப்புறம் சிந்துவோட அப்பா, அம்மானு, அன்னபூர்ணின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. மகா இருந்துட்டு, என்ன இவ உண்மையாகவே மயங்கி விழுந்துட்டாளா இல்லை நடிக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எங்கே இதுவே சாக்கா வச்சு உள்ளே நுழைஞ்சிருவாளோன்னு சொல்லிட்டு பதட்டமாகவும் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சிவா வந்து நம்ம சிந்துவோட கையை பிடிச்சி பார்க்குறாங்க. நார்மலான மயக்கம் தான், ஒரு அதிர்ச்சியில் வந்திருக்கு அப்படின்றதுமே இங்கே நம்ம சிவாவுக்கு தெரியுது. ஆனால் சிந்துவோட வாழ்க்கை எப்படியாவது காப்பாற்றணும், சிந்து இந்த வீட்டில் இருக்கணும், சிந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லவ, இந்த வீட்டுக்காக எத்தனையோ விஷயத்த அவள் செஞ்சுருக்கா, இவளை எப்படியாவது நம்ம இந்த பெரிய பிரச்சனையிலேருந்து அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நினைக்கிறாங்க. அதனால் இப்போது இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா சிந்து கர்ப்பமாக இருக்கா பெரியம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட வீட்டில் உள்ள அத்தனை பேருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே மகா இருந்துட்டு, டே சிவா, என்னடா சொல்கிற, நீ நல்லா பார்த்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உண்மையாக தான் சொல்கிறேன், 2 நாடி துடிக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் படித்ததை வச்சு பார்த்தாலுமே சிந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா, அதனால தான் மயங்கி விழுந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் சந்தோஷப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இங்கே பாரு சிவா, என்னடா பண்ணுறது இப்போது, இவ்வளோ பெரிய ஏமாத்துக்காரியை எப்படிடா உன் கூட நான் திரும்பவும் ஒன்று சேர்த்து வைப்பேன், அவள் உன் கூட இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக கவலைப்படவும், உடனே சிவா இருந்துட்டு, பெரியம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பெரியம்மா, முன்னாடியே நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இப்போ தான் அமைஞ்சிருக்கு. சிந்து என்னை பொய் சொல்லி தான் ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதனால் சிந்துவை நான் எத்தனையோ டைம் திட்டியிருக்கேன், அவாய்ட் பண்ணியிருக்கேன், அவளை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கேன். எல்லாத்தையும் தாண்டி அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சா பெரியம்மா. சின்ன வயசுலேருந்தே என் மேலே அவள் ஆசை வச்சுட்டா, அந்த ஆசையை அழிச்சிக்க முடியாததுனால தான் அவள் பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பெரியம்மா. மற்றபடி சிந்து வேறு எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு பெரியம்மா, நம்ம வீட்டுக்காக கூட நிறைய செஞ்சுருக்கா. போகிற போக்கில் அவளவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போவோ நான் சிந்துவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெரியம்மா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழவும் ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நான் கேட்க வர்றது என்ன அப்படின்னா, உடனே இங்கே மகா இருந்துட்டு, டேய் அப்போது நீ இவ கூட ஒன்று சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கியா? இல்லை அது மட்டும் முடியவே முடியாது. உடனே சிவா இருந்துட்டு, அம்மா இப்போது நம்ம யாருமே சிந்து வேண்டவே வேண்டான்னு வீட்டை விட்டு துரத்துனாலுமே, இப்போது சிந்து கர்ப்பமாக இருக்கா, நம்ம வீட்டோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா, சொல்லப்போனால் ஏன் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்போ இந்த சிந்துவை நான் எப்படி வெளியே அனுப்ப முடியும், எப்படி அவள் என்னை பிரிஞ்சு போகலாம், அவள் இனிமேல் இந்த வீட்டை விட்டோ என்னை விட்டோ பிரிஞ்சு போகவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னபூர்ணியுமே, ஆமாம் சிவா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இவ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது, உனக்கு பொருத்தமானவளே இவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. குழந்தை உருவாயிருக்கு அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு சுச்சுவேஷன்லையா நமக்கு இந்த ஒரு விஷயம் தெரிய வரணும். சரி சிந்துவை உள்ளே தூக்கிட்டு வாப்பா சிவா அப்படின்னு சொல்லிட்டு. மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா பேசிக்கிட்டு இருக்க, இவ உள்ளே வரக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே பைரவி இருந்துட்டு தண்ணி கொண்டு வந்து சிந்துவோட முகத்தில் தெளிக்கிறாங்க. சிந்துமே எந்திரிச்சு நிற்கிறாங்க. அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் அத்தை, ஏன்னா அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க.
இப்போது நம்ம அ இது சிவா இருந்துட்டு, "இங்க பாரு சிந்து, உன்னை என்கிட்டேருந்து யாராலுமே பிரிக்க முடியாது. நீ இப்போது கர்ப்பமா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. இத கேட்ட சிந்துக்கே பயங்கர அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா சிவாவும், சிந்துவும் இப்போ வரைக்குமே அவங்களோட வாழ்க்கைய தொடங்கவே இல்ல. அதாவது இன்னைக்கு கல்யாண நாள் அப்படின்னா, ஈவினிங் தான் நம்ம சிந்துவே தெரிஞ்சுக்கிட்டாங்க, சிவா மனசுல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ, எப்படி நாம பிரெக்னென்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில பார்க்கவும், உடனே சிவா இருந்துட்டு கண்ணடிக்கிறாங்க. இப்போ சிந்து இத எல்லாமே கவனிக்கிறாங்க. "ஓ! டாக்டரு நம்ம இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க போல. அதான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லி எப்படியாவது நம்மளை இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சிந்து வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சிந்துக்கு அப்போ தான் ரொம்ப ஆறுதலாக இருக்குது. எங்கே இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ, டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம சிந்து ரொம்பவே தவிச்சு போயிட்டாங்க. இப்போ தான் ரொம்பவே ஆறுதலாகவுமே இருக்குது. இப்போது இங்கே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு சிவா இருந்துட்டு, "அங்கே பாருங்க பெரியம்மா, சிந்துவை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. அவள் என் வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா பெரியம்மா, அவளை ஏற்றுப்பீங்கள்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "கண்டிப்பாப்பா, உனக்காகவும் உன்னுடைய குழந்தைக்காகவும் அந்த சிந்துவை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவளை நான் மன்னிக்க மாட்டேன். அவள் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி உள்ளே போயிடுறாங்க. இப்போது இங்கே பைரவி இருந்துட்டு, "சிந்து நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக இப்படி கூட யாராவது பண்ணுவாங்களா? உன்னால் இப்போ அப்பா அம்மாவுக்கு தானே கெட்ட பேர். ஏன் சிந்து, ஏன் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு வேலையை செஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்து இருந்துட்டு, "பைரவி அது வந்து பைரவி எனக்கு வேறு வழியே தெரியல. என்ன வேறு வழி தெரியல?" அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கவும், சிவா இருந்துட்டு, "பைரவி இதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்போது சிந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். அதான் நான் சொல்கிறேன். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பைரவியுமே, "சரி சிந்து வா சிந்து உள்ளே போகலாம். ரொம்ப நேரம் வெயிலில் நின்றுக்கிட்டு இருக்காத. நீ வந்து ரெஸ்ட் எடு வா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவை உள்ளே கூட்டிகிட்டு நம்ம சிந்துவை வந்து பைரவி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது சிவா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எப்படியோ சிந்துவை இதே வீட்டில் இருக்க வச்சாச்சு. அதாவது சீக்கிரமாகவே இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் பொய் சொன்னேன், அதை உண்மையாக்கிடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிவா மனசுக்குள்ளேயே நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படவும், மகா இங்கே சிவாவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு, "அம்மா வாம்மா, கோவப்படாத, என்ன பண்ண முடியும், எல்லாம் ஆண்டவன் தலையில் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நம்ம நடக்கும். நம்ம நினச்சதெல்லாம் நடந்துட்டா நம்ம கடவுள் ஆயிட மாட்டோமா?" அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி மகாவை உள்ளே கூட்டிகிட்டு போகவும், மகாவுக்கு பயங்கர நோஸ் கட்டாக இருக்குது. சிந்துவை இப்போ தான் வெளியே துரத்துறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதுக்குள்ளே அவளுக்கு சாதகமாக அந்த கடவுள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து வந்து இப்போது ரூம்குள்ளே போயிடுறாங்க. சிந்து பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே நம்ம சிவாவும் ரூம்குள்ளே போகிறாங்க. டோர் லாக் பண்ணிவிட்டு இங்கே சிவா வந்து நிற்கவும், சிவாவை பார்த்த சிந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "டாக்டரே, நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்னை காப்பாற்றல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அத்தை என்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சு போயிருப்பேன் டாக்டரே. உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும், உங்கள் மனசில் எப்படியாவது இடம் பிடிக்கணும், நீங்கள் என்னை மனைவியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் எம்புட்டெல்லாம் சாமிக்கிட்ட வேண்டியிருக்க தெரியுமா? எல்லாம் கைக்கூடி வர நேரத்தில் அதான் சொல்லுவாங்களே, கை கெட்டினது வாய் கெட்டல அப்படின்ற மாதிரி நான் இந்த வீட்டை விட்டே போயிருப்பேன் உங்களை பிரிஞ்சு. எப்படியோ நீங்கள் என்ன கரெக்டான சமயத்தில் காப்பாற்றிட்டுக்க டாக்டரே. ஆமாம், நான் கர்ப்பமாக இல்லை தானே?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவா இருந்துட்டு, "அது எப்படி சிந்து நீ கர்ப்பமாக இருக்க முடியும்? நீயும் நானும் இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நான் உன்னை ஏற்றுக்கவே ஆரம்பித்தேன். அப்படி இருக்கிறப்போ அது எப்படி நீ ப்ரெக்னென்ட் ஆக முடியும்? உன்னை எப்படியாவது இந்த வீட்டிலே இருக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன். ஆனால் இதை சீக்கிரமாகவே நம்ம நிஜமாக்கிடணும். என்ன சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிந்து வெட்கப்படுறாங்க. "போங்க டாக்டரே, நீங்கள் உண்மையாகவே மாஸ்டர் பிளான் போட்டு எப்படியும் என்னை காப்பாற்றிட்டீங்க டாக்டர்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. சிவா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஆறுமுகம் இங்கே பைரவியும் ரூம்குள்ளே இருக்கவும், பைரவி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இப்படியெல்லாம் கூட யோசிப்பா, அதுவும் சிந்துவா அப்படின்னலாம் இங்கே பைரவியால் அதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ ஆறுமுகம் பக்கத்தில் வந்து உட்காருவோம். உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு, எரும மாடு எதுக்காகடா பக்கத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு உட்கார்ற, தள்ளி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை பைரவி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேங்க பைரவி இருந்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லை பைரவி, சிவாவுக்கு குழந்த பிறக்க போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம தான்.
நம்மளும் அதுக்கான ஏற்பாடை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, எடு செருப்ப, எரும மாடு எரும மாடு, நான் உன்னை என் புருஷனாவே ஏற்றுக்கல, அப்படி இருக்கிறப்போ உனக்கு குழந்தை கேட்குதா? இங்கே பாரு, உனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா எனக்கு விவாகரத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வழியை தேடு. தேவையில்லாமல் என்கிட்ட இப்படி கேவலமாக சீப்பாக பேசிக்கிட்டு இருந்த, அவ்வளோதான் நாக்கை இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. அம்மாடியோ, நீ நாக்கை கட் பண்ணாலையும் கட் பண்ணுவ. ஏன் சிந்து, ஏன் பைரவி, கடைசி வரைக்கும் நான் நீ தான் உலகம்னு சொல்லிட்டு சுற்றி வர போகிறேன். எப்படியும் இன்னொரு கல்யாணமெல்லாம் நான் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ தான் பைரவி என் மொண்டாட்டி. அப்படி இருக்கிறப்போ எனக்கு குழந்தை பெற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீ தானே பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், தடிமாடு, என்ன சொன்னாலும் உனக்கு உரைக்கவே உரைக்காதா? இதோ வரேன் இரு, ஏதாவது இருக்கா பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு பொருள் தேடவும் பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் பாட்டில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஓடி வராங்க. டே தடிமாடு எரும மாடு நில்லுடா, டே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் வந்து கட்டில் சுற்றி சுற்றி ஓடி வராங்க. வேணாம் பைரவி, நான் என்ன எந்த புருஷனும் கேட்கக்கூடாதுதான் கேட்டுட்டேன். எல்லா புருஷனும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் தானே. ஏன் பைரவி நீ மட்டும் இப்படி கத்துற குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, வேணாண்டா, தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சீக்கிரமாகவே நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீ என்கிட்ட குழந்தை கேட்பியா? வர இருடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி நான் உன்னை கேட்கட்டா? சிந்து சிவா வேணுன்றதுக்காக எவ்வளோ பெரிய பொய் சொல்லி எப்படியெல்லாம் சிவாவை லவ் பண்ணி சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஆனால் நீ ஏன் பைரவி இப்படி கல் மாதிரி இருக்க? பைரவி நானும் சிங்கக்குட்டி மாதிரி தானே இருக்கேன். ஏன் பைரவி என்ன உனக்கு பிடிக்கல? என்ன உன்னை விட கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன், என்ன கொஞ்சம் கம்மியா? டே கருவாப்பையிலே, உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட்டே ஆகாதுடா. நீ அட்டை கருப்பு கருவா பையன், ஆனால் நான் செக்க செவேன்னு வெளிநாட்டு கிளி மாதிரி இருக்கேன். ஆனால் கடைசியில் என்னை வந்து அசால்ட்டாக நீ என்னுடைய விருப்பமே இல்லாமல் என் கழுத்தில் தாலியை கட்டி என்னை இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்க. எப்படா உன்கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறியா? உன் வாயை ஒடிக்காமல் விட மாட்டேன்டா. டே நில்லுடா தடிமாடு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி பிடிச்சி அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பைரவி. இன்னொரு சைடு அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிந்து இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி சிவாவை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி இந்த வீட்டுக்குள்ளே 1 வருஷமாக இருந்திருக்கா. நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, இப்படி நம்மளை முட்டாளாக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ இங்கே இந்த ஸ்னேகாவோட அப்பா ஊர் தலைவருங்க ஒரு 4-5 பேர், ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் இப்போ வராங்க. ஸ்னேகா தான் அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல். இவங்க எல்லாருமே பார்த்துட்டு அன்னபூர்ணி சோஃபா மேலே உட்காந்துக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு நின்று, வாங்க வாங்க, என்ன திடீர்னு நீங்களாம் வந்திருக்கீங்க? ஸ்னேகா நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் ஒரு காரணமாக தான் ஆண்டி. நீங்கள் என்ன சொன்னீங்க? சிந்துவும் அதாவது சிவாவும் ஃபேக் மேரேஜ், அதாவது சிந்து ஏமாற்றி தான் இங்கே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வாங்கி கொடுக்குறதா நீங்கள் தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாமல் நானும் சிவாவும் உயிராக லவ் பண்ணோம். இந்த சிந்து கடைசி நேரத்தில் வந்து என் சிவாவை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. அப்படி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது, இல்லைனா இது எங்கெங்கே போய் முடியும்னு யாருக்குமே தெரியாது. கடைசியில் கம்பி எண்ண வேண்டிதான் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்னேகா சொல்லவும், அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன ஸ்னேகா என்ன மிரட்டுறியா? உன்னுடைய மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன். இங்கே பாரு, இப்போது நானே நினச்சாலும் என்ன யார் நினச்சாலுமே சிந்துவையும் சிவாவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆண்டி என்ன இவ்வளோ ரகடாக பேசுனா நாங்கள் என்ன பயந்துருவோம்னு நினச்சிக்கிட்டிங்களா? அப்படிலாம் கிடையாது. சிவாவை சிந்துக்கிட்டேருந்து கண்டிப்பாக பிரிச்சியே ஆகுவோம். அதுக்கப்புறம் நானும் சிவாவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. பகல் கனவு எப்படி பழிக்காதோ அதே மாதிரி தான் நீ நினைக்கிறதும் நடக்கவே நடக்காது. ஏன்னா சிந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இதை கேட்ட ஸ்னேகா அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்ன ஆண்டி என்னை எப்படியாவது ஏதாவது சொல்லி துரத்தி அடிக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீங்களா? அதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது. ஸ்னேகா நான் சொல்கிறது உண்மைதான். நேற்று கூட நடந்த பிரச்சனை அப்போ நீ இருந்த. ஆனால் இது
சிந்துவை வெளியே அனுப்புனதுக்கப்புறம் உனக்கு ஏதோ ஃபோன் கால் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்ட. அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே உனக்கு தெரியாதுல்ல. அப்போ தான் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே பாரு ஸ்னேகா, நீ நினைக்கிறது ஒருபோதும் நடக்காது. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்னேகா இருந்துட்டு ஊர் பெரிய மனுஷங்கள ஒரு 4-5 பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஐயா என்னய்யா உங்களை நான் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், நீதி நேர்மைன்னு நீங்கள் கரெக்டாக நியாயத்தை பேசுவீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இவங்க என்னென்னமோ கோல்மால் பண்ணி என் சிவாவை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க. உயிருக்குயிராக நான் என் சிவாவும் நானும் லவ் பண்ணோம். கடைசி நேரத்தில் என்னென்னமோ பண்ணி சிந்துக்கும் சிவாவுக்கும் இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சிந்து வந்து ஏமாற்றி தான் சிவாவை கல்யாணம் பண்ணா. அவங்க 2 பேரும் ஃபேக் மேரேஜ் தான் பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு அந்த மேரேஜை ரத்து பண்ணிவிட்டு என்னையும் சிவாவையும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே இங்கே நம்ம ஊர் பெரிய மனுஷங்க இருந்துட்டு, "இங்கே பாருமா, ஏதோ நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டாக கூட தான் இருக்கட்டும். அதுக்கு இந்த சிந்து பொண்ணு கர்ப்பமாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் நிறைவேற்றி வச்சுருப்போம். சிவா கூட ஒன்று சேர்த்து வச்சுருப்போம். ஆனால் அது நடக்காதே. இப்போ தான் அவங்க ஒரு குடும்பமாக ஆயிட்டாங்க. அந்த சிந்து கர்ப்பமாக இருக்கிறப்போ இன்னும் பண்ணவே முடியாதுமா, நாங்கள் வரோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேருமே கிளம்பி போகவும், இங்கே நம்ம ஸ்னேகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. "ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிட்டு இந்த சிந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க ஆண்டி." "என்ன ஸ்னேகா, உனக்கு சொல்கிறது கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? நான் என்ன சொல்கிற வரேன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இப்போது சிந்து கர்ப்பமாக இருக்கா, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஸ்னேகா பயங்கரமாக கோவமாக இருக்காங்க. தேவராஜ் கிட்ட, "டேட் பார்த்தீங்களா டேட், எப்படியாவது சிவாவை நான் அடைஞ்சிடலான்னு பார்த்தா அது எதுவுமே நடக்கவே இல்லை. சிவாவை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணணும் டேட், ஏதாவது பண்ணுங்க டேட்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஓ கவலைப்படாதம்மா, நான் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சிந்து கர்ப்பமாக இருக்கிறதுனால தானே உன் வாயை அடைக்கிறாங்க. அந்த சிந்துவோட கருவை கலைச்சிட்டா அப்புறம் நீ நினச்சது தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, "டேட் சூப்பர் டேட், அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்க டேட். அது எப்படி நம்ம பண்ண முடியும்? இந்த சிந்து அவங்க வீட்டுக்குள்ளே இருப்பா, அவளுக்கு ஏதாவது விஷம் கொடுத்தா தான் கரு கலையும். அப்படி இல்லை வெளியே வரப்ப ஆக்சிடென்ட் பண்ணி அவளை சாவடிச்சாதான் என்ன டேட் பண்ணுறது?" "அதே தான்மா, அதே தான். நம்ம அவளை ஆக்சிடென்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு ஆள்கிட்ட பேசி சொல்லிட்டோம் அப்படின்னா, குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த சிந்து வெளியே வரப்போ தனியாக வரப்போ ஸ்பாட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவள் கதை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். நீ சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் ஓகே தான். அவங்க வீட்டுக்குள்ளேயே ஜாலியாக ராஜ வாழ்க்கை வாழணும்னாலுமே எல்லாமே இந்த அப்பா நடத்தி வைக்குவேன் ஸ்னேகா" அப்படின்னு சொல்லிட்டு, "டேட் சூப்பர் டேட், சீக்கிரமாகவே அந்த சிந்துவை போட்டு தள்ளுங்க, மேலே போட்டும் டேட்" அப்படின்னு சொல்லிட்டு, "கவலைப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாத்தையுமே இந்த அப்பா எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஸ்னேகாவுமே எப்போன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மகா இருந்துட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. கண்டிப்பாக இவ கர்ப்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணா அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக சிவாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கிறப்போ சிவாவுமே இவளை கிட்ட சேர்த்திருக்க மாட்டான். கண்டிப்பாக அவள் கர்ப்பமாகவே இல்லை. சரி, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இசைக்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க. "சூப்பர்டா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூர்ணி கிட்ட மகா வந்து, "அக்கா, அதான் மகா கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டீங்க. சிவாவோட வாரிசு சிந்து வயித்துல வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம கரெக்டாக செக்கப் எல்லாம் பண்ணணும்லக்கா. நம்ம மாதம் மாதம் போயிட்டு ஸ்கேன் பண்ணி குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, குழந்தையோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது தானேக்கா. நம்ம எல்லாருமே நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுவோமா" அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே அன்னபூர்ணிமே, "ஆமாம் மகா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் சிவா கிட்ட சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே மகாவுமே அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போது நம்ம சிவா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறதுக்காக வரவும், அப்போ தான் இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, "இங்கே பாரு சிவா, இது சிந்துவை நம்ம நாளைக்கு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடலாம். ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுக்கு அப்படி வெடன்னு ஆயிடுது. "என்ன பெரியம்மா, அதான் நான் தான் டாக்டரே இருக்கிறேன்ல, நானே பார்த்துக்கிறேன் பெரியம்மா. நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் ரிஸ்கெல்லாம் எடுக்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்லைப்பா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கான ஹாஸ்பிட்டல் எதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா தானே கரெக்டாக இருக்கும். நீ பொதுவாக எல்லாருக்குமே பார்க்குற ஆள் தானே, இதிலலாம் உன்னால் டீப்பாக பார்க்க முடியாது. நம்ம குழந்த ஹாஸ்பிட்டல்லையே போய் பார்க்குவோம்.
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தனியாகவே ஹாஸ்பிட்டல் இருக்குப்பா, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியும் பெரியம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்காக கூடலாம் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு. அப்படியெல்லாம் இல்லைடா, உன்னுடைய வாரிசை நான் பார்க்க போகிறேன், அப்போது அது எனக்கு சந்தோஷம் இல்லையா? இங்கே பாரு, நீ எதை பற்றியும் யோசிக்காத, நம்ம நாளைக்கு போகிறோம், நீ அப்பாயின்மெண்ட்டு போட்டு வச்சிரு சிவா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. சிந்து இருந்துட்டு, என்ன டாக்டரே, என்ன இவ்வளோ கடுப்பாக இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன இருக்காதா, நீ கர்ப்பமாக இருக்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். இப்போது நாளைக்கு எல்லாருமே ஸ்கேனிங்க்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா சொல்லிட்டாங்க. நான் எத்தனையோ டைம் சொல்லி பார்த்தேன் நான் பார்த்துக்கிறேன்னு. ஆனால் எல்லாருமே வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே போயிட்டு பார்த்துட்டு வரணும் அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சிந்து. ஒருவேளை நீ ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா பெரியம்மா பயங்கரமாக கோவப்படுவாங்க. நான் போய் சொன்னால் கண்டிப்பாக பெரியம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது சிந்து. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, ஏங்க ஏதாவது நம்ம ஐடியா பண்ணலாங்க, நீங்கள் இப்படி அப்செட் ஆகாதீங்க, இப்படி பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னலாம் சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.